from my bottom of the heart, I am saying apology, and I regret that I have done that thing. And whatever I have done, we thought that we are supporting them, but I don't know, they have considered in different way. But still, I wanted to apologize each and everybody, each and every student, and safety, yes, 100% taken care. Immediately The students want the safety officers in writing. Right as a mother and serving. we wanted to be pasted everywhere officially. Thank you. So what's the திருச்சி என்ஐடி மாணவிகளிடம் விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். பாலியல் தொந்தரவு புகாரை கண்டுகொள்ளவில்லை என்று விடுதி காப்பாளர் மீது புகார் எழுந்த நிலையில் விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரும் வரை போராட்டத்தை விடப்போவதில்லை என்று மாணவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் தற்பொழுது விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரியிருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் கதிரவன். தற்பொழுது விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரும் வரையில் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று மாணவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து விவரங்கள். திருச்சி தேசிய தொழில்நுட்பத்தில் வந்து நேற்று விடுதியில் தங்கி பயின்ற மாணவிக்கு கையில் மையமாக பாலியல் தொந்தரவு செய்ததாக புகாரின் அடிப்படையில் ஒப்பந்த ஊழியரை கைது செய்து தெரியல போலீசார். இந்த நிலையில அந்த வார்டனிடம் புகார் அளித்த போது ஆடை தடைபெறவாக இருப்பதாக அந்த இதை கண்டுக்காமல் இருந்ததாக விடுதி காப்பாளர் மீது மாணவிகள் கோரிக்கையை வைத்து நம்பியவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் அகிலா தற்போது பேச்சு நடத்தினர். இந்த நிலையில் விடுதி காப்பாளர் தற்போது மாணவியின் அந்த போராட்டம் நடைபெற்ற இடத்தில் நாங்கள் செய்த தவறு என்று மன்னிப்பு கோருகிறார். ஆனாலும் தங்களுக்கு முழு பாதுகாப்பு வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மாவட்ட தேசிய தொழில்நுட்ப இயக்குநர் அகிலாவிடமும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விடுதியில் தங்கிய மாணவியின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மராமத்து மற்றும் இன்னும் பிற பணிகளுக்கு ஆண்கள் மாணவியர் விடுதிக்கு பணி முடியும் வரை நிர்வாக சார்பில் பிரத்யேகமாக ஒரு கண்காணிப்பாளரை நியமிக்க வேண்டும் என்றும் வருங்காலையில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் படிப்பில் மட்டுமே கவனத்தில் கொண்டு மாணவிகள் தற்போது தங்கி பெய்வதால் எங்களுக்கு முழு பாதுகாப்பும் இந்த தேசிய தொழில்நுட்ப கழகம் தர வேண்டும் என்று தற்போது கோரிக்கைகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அந்த தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் அகிலாவிடமும் தெரிவித்து வருகிறார். விடுதி காப்பாளர் இது குறித்து மன்னிப்பு கோரினாலும் எங்களுக்கு இது போன்ற இந்த கோரிக்கைகளை தற்போது அளித்துள்ளனர். மேலும் அவர்கள் ஒலிபெருக்கி மூலியமாக உங்களுக்கு தேவையான என்னென்ன கோரிக்கைகளை அதை அனைத்தும் நிறைவேற்றப்படும். பெண்கள் பாதுகாப்பு முற்றிலும் முழுமையாக அவர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளனர். ஆனால் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. மாணவிகளிடம் விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரியிருக்கிறார். இது குறித்து தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.